எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே இன் மை லைஃப் வீடியோ தான். லாஸ்ட் டே இன் மை லைஃப் வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவையும் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸாக தான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட நெயில் கேர் ரொட்டீனும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதையும் இந்த வீடியோவோட நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் ஆம்லேட் முடிச்சாச்சு. லஞ்ச் எல்லாமே நான் ஏற்கனவே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். டைம் வந்து ஒரு 10:45 இருக்கும். இப்போ நாங்கள் வந்து சாட்டர்டே மார்னிங்ஸ் தான் 2 பேரும் சேர்ந்து போகிற மாதிரி எங்கேயும் அவுட்டிங் இருந்துச்சுன்னா போக முடியும். ஸோ சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் ரூமுக்காக ஏசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். சும்மா சிம்பிளாக ஒரு டன்னில் வந்து ஒரு ஏசி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கரெக்டான அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா வாங்கிடலாம் அப்படின்னு சீக்கிரமே கிளம்பிட்டோம். 2-3 ஷாப் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டைம் ஆகும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து மோகன் ஷாப்பிங் தான் வந்திருந்தோம். தஞ்சாவூரை சுற்றி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டெக்னாலஜி வைஸ் டெக் வைஸ் எல்லாமே வந்து இவங்க கிட்ட கிடைக்கும். அவங்கள்ட்ட இல்லாட்டியும் கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. நமக்கு அமௌண்ட்டும் வந்து ரொம்ப ஆன்லைனை விட வேரி ஆகாது, ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ நம்ம இது வந்து ஒரு 3-4 ஃப்ளோர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். நாங்கள் இருக்கிறத வந்து சும்மா உங்களுக்காக கொஞ்சமாக ஷூட் பண்ணேன். தஞ்சாவூரில் இருக்கிறதுலே இதுதான் பெரிய ஷோரூமானா கண்டிப்பாக கிடையாது. பட் கேமரா, மொபைல்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவங்க கிட்ட நிறைய இருக்கும். இந்த ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் விட அது வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இது வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறது. அங்கே வந்து கம்ப்யூட்டர், பிரிண்டர் அந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம கீழே பார்த்தோம்னா ஃபோன், எல்இடி டிவி, எல்சிடி டிவி, இந்த ஃபோனுக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆக்சசரிஸ் இதெல்லாம் இருக்கும். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்சசரிஸ்லாம் மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு. பட் நீங்கள் ஆன்லைனில் வாங்க மாட்டீங்க, நீங்கள் தஞ்சாவூரை சுற்றி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இவங்க இதை வந்து பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. செல்ஃபோன் கவர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸில் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நாங்கள் அங்கே ஏசி புக் பண்ணதுக்கப்புறம் என் ஆஃபீஸ்க்கு வந்து ஹோல்சேலில் ஸ்டேஷ்னரி இங்கே தான் வாங்குவோம், இங்கே வந்திருந்தோம். பட் ரொம்ப கூட்டம் இருந்ததால் வாங்க முடியல. அங்கே வந்து நிறைய ஸ்டார்ஸ் வச்சுருந்தாங்க, கிறிஸ்மஸ்க்காக சேலுக்கு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி 2019க்காக நிறைய டைரிஸ் வந்துருந்துச்சு. இதே லேனில் தான், இந்த சந்தில் தான் வந்து நான் சொன்ன ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து உங்களுக்கு 10 rupees எது எடுத்தாலும் 10 ரூபா அப்படிங்கிற கடை வந்து இங்கே வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு அதோட வ்ளாக் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அன்னைக்கு டைம் இல்லாததுனால நான் உள்ளே போய் பார்க்கல. பட் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். இதுக்கே டைம் வந்து 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பில் பண்ணிவிட்டு நம்ம எதுன்னு சூஸ் பண்ணி இதெல்லாம் பில் பண்ணுறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். செம பசி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டுக்கு போனதும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் மறுவேலை அப்படிங்கிற மாதிரி போனோம். இது நிறைய பேர் வந்து தஞ்சாவூரில் இருக்கிற ஷாப்ஸோட vlogs வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஷாப்பிங் பண்ணல. கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் முன்னாடியே பண்ணியாச்சு. பட் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா உங்களுக்கு வந்து ஷாப்பிங் vlogல இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வீட்டில் வந்து நான் காலையிலே சமைச்சு வச்சுட்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி பாட்டி வந்து தக்காளி சாதம் கொடுத்துருந்தாங்க. நான் சாம்பார் ரசம் பண்ணிவிட்டு கீரை கூட்டும் வாழைத்தண்டு பொரியலும் பண்ணியிருந்தேன். சாம்பார் ரசத்துக்கும் வாழைத்தண்டு பொரியலுக்கும் காம்பினேஷனே கிடையாது தான் எனக்கு தெரியும். கீரை கூட்டுக்கும் காம்பினேஷனே கிடையாது தான். பட் சாட்டர்டே அப்படிங்கிறதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. இது வந்து காலையில் அக்கா வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வித்துட்டு வருவாங்க. அவங்க கிட்டேருந்து வாழைத்தண்டும் கீரையும் வாங்கி பண்ணியிருந்தேன். மோர் மிளகா வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த பசிக்கு எல்லாம் தேவாமிர்தமாக தெரிஞ்சிச்சு. ஒரு 2 o'clock 2-2:30 மணி போல் வந்து அண்ணா வந்து ஏசி ஃபிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃப்ரண்ட் ரூமில் வந்து ஏசிக்குன்னு முன்னாடியே நாங்கள் எந்த ஏற்பாடுமே பண்ணி வச்சுருக்கலாம். அதனால ட்ரில் பண்ணி தான் பண்ணாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக மண்ணாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் ட்ரில் பண்ணால் எப்படி ஆகும்னு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து ப்ரீத்தி ஜோடியாக்கோட ஷூட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் நிறைய நாளாக ரிவ்யூ கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ அதை இன்றைக்கி முடிச்சிடலாம். எப்பயுமே வீடியோ வந்து நான் தனியாக தான் ஷூட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. தனியாக வந்து மிக்ஸி வச்சு ஷூட் பண்ணுறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோன்னு யோசிச்சுட்டே அதை பண்ணாமலே இருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு இதை தான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இதை வந்து கூட்டி அந்த மண்ணெல்லாம் அள்ளிட்டு இதுக்கப்புறம் ஒரு சும்மா லைட்டாக தான் போட்டோம். ஏன்னா எலக்ட்ரிக்கல் வேலை வந்து இன்னும் இதில் நிறைய இருக்குது. லைட்டிங்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால சரி இப்போதைக்கு சும்மா லைட்டாக கூட்டி அள்ளிட்டு சும்மா மோப் மட்டும் போட்டு வைப்போம், இல்லாட்டி வீடு ஃபுல்லாக ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக இதை மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணோம். இந்த ரூமில் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரூம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டுறேன். நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து அதுலேருந்து எனக்கு பிடிச்சதை தான் சேர்ந்து செய்ய போகிறோம். இதை பண்ணிட்டு இருக்கையிலே பெப்பர் ஃப்ரைலேருந்து நாங்கள் போட்டிருந்த டெஸ்க் வந்து டேபிள் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பெப்பர் ஃப்ரைல. ஸோ அது வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போலாம் கொடுக்குறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி அந்த ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கான்னு எங்கள்கிட்ட கேட்டு சைன் வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ ஒயிட் கலர் டேபிள் தான் அதுக்கும் வாங்கியிருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரியே கொடுப்பாங்க. அசம்பிள் வந்து நம்ம தான் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் பெப்பர் ஃப்ரைல இதுக்கு முன்னாடியே ஒரு வார்ட்ரோப், ஒரு டேபிள் சிஸ்டம், ஒரு ஷூ ரேக் எல்லாமே வாங்கியிருக்கேன். எல்லாமே நானே DIYயாக தான் அசெம்பிள் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த வீடியோ என்ன கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஏதாவது ஒரு டே இன் மை லைஃப் vlogல வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி ட்ரில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது முடியறதுக்கே 5 o'clock கிட்ட ஆயிடுச்சு, 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் கட் பண்ணது. உங்களுக்கு கடைசியாக டிஸ்பிளே வைக்கிறது தான் இது பண்ணியிருக்கேன். நிறைய கட் பண்ணியிருக்கோம், நிறைய செய்யணும்னு நான் கொஞ்சம் ரெசிபீஸ்லாம் செஞ்சேன். ஸோ நிறைய பேர் சாலட் ரெசிபி வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. இது வந்து ஒரு பேசிக் சிம்பிள் சாலட் ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து நான் கேரட் போட்டிருக்கேன். எந்த அளவு கேரட் போட்டிருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து முட்டைக்கோஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப யம்மியாக, ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த சாலட் வந்து. இதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு நான் வந்து மாங்காய் துருவி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நான் ஜோடியாக்கில் ரிவ்யூக்காகவும் டெமோக்காகவும் பண்ணது. ஸோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சேன். இல்லாட்டியெல்லாம் நான் இத்தனை செய்ய மாட்டேன். அடுத்து இதில் வந்து கொஞ்சம் நீர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து வெள்ளரிக்காய் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து பெப்பர் அப்புறம் உப்பு, அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த சாலட் வந்து நீங்கள் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணி லஞ்சுக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகணும். அந்த மாங்காயில் இருக்கிற புளிப்பு தன்மை அப்புறம் அந்த வெள்ளரிக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் சேர்த்து இது வந்து அந்த சாறு எல்லாத்துலேயும் படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் இதை லஞ்சுக்கு தாராளமாக பேக் பண்ணலாம். பொதுவாக நம்ம சாலட் செஞ்சோம்னா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதெல்லாம் தனியாக வச்சுட்டு அந்த நேரத்தில் ஜாயின் பண்ணிக்குவோம். பட் இந்த சாலட் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணியே லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா கீழே கமெண்ட் செக்ஷனில் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய நான் கட் பண்ணுறதால அடுத்து கொஞ்சம் பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜிக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து வீட்டிலேயே செய்கிற பஜ்ஜி மிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டி வந்து கடலைப்பருப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சி கொடுப்பாங்க. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு பஜ்ஜி மாவு வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச பதத்தில் வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள். பாட்டி நெக்ஸ்ட் டைம் செய்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக கடையில் இருக்கிற மாதிரியே பொசு பொசுன்னு வரும். ஸோ இதை வந்து தண்ணியில் வந்து கரைச்சி வச்சிட்டேன். இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் நான் எல்லாம் நிறைய நறுக்கி வச்சிட்டேன் அப்படிங்கிறது தான். இல்லாட்டி இத்தனையெல்லாம் நான் வந்து நைட்டில் செய்ய மாட்டேன். ஸோ அதே மாதிரி வெங்காயம் தக்காளி நிறையா இருந்ததால் கொஞ்சமாக வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து வெண்டைக்காய் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருந்தேன். மசாலா சப்பாத்தி மாதிரி வெண்டைக்காயில் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருந்தேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக நைட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நான் வந்து சின்னதாக சிம்பிள் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளி இது போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்குனதுக்கப்புறம் இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அதனால் ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும், அதனால பண்ணுறேன். இன்னொன்று நைட் டின்னர் மோஸ்ட்லி எனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இதை ஒரு சைடு வச்சுட்டு நான் பஜ்ஜிக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து எண்ணெய் வச்சுட்டேன். பஜ்ஜி வந்து இன்றைக்கி புடலங்காய் கட் பண்ணியிருந்தேன். நான் அதுக்காக தான் அந்த புடலங்காய் கட் பண்ணுறப்ப எனக்கு பஜ்ஜி சாப்பிடணுன்ற ஆசை வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து பஜ்ஜி ரெடி பண்ண போகிறதே. ஸோ நிறைய பேர் வந்து DIML வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, கன்னியூவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் வந்து வீக்லி 1 or 2 வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கு மேலே DIML வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1, 2 அப்படின்னா உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்ஸ் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதான். மாவு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் தான் இங்கே எங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பொடலங்காய் கட் பண்ணதுனால தான் பஜ்ஜி ஆசையே வந்துச்சு. பட் பொடலங்காய் மட்டும் பண்ணாமல் கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவரும், கொஞ்சோண்டு வாழைக்காய், ஒரே ஒரு வாழைக்காவும், கொஞ்சம் வந்து காலிஃப்ளவரும் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வச்சுருந்த சாம்பார் இருந்துச்சு, கொஞ்சமாக தேங்காய் சட்னி ஆட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ டயட் தான், பட் அப்பப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத விட முடியல. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் காஃபியோட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். கடையில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும். பட் வீட்டிலே ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் போய் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் வந்து கலர் சேர்க்க மாட்டாங்க, அதனால் இந்த கலரில் தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கலர் பொடி வந்து பாட்டி சேர்க்க மாட்டாங்க, அதனால் இந்த கலரில் தான் இருக்கும். அடுத்து வந்து நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். காலிஃப்ளவர் பஜ்ஜி தான், 65 கிடையாது. காலிஃப்ளவர் 65, காலிஃப்ளவர் மஞ்சூரியன்லாம் மாமாட்ட கண்டிப்பாக கேட்டு நான் அந்த ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கிறிஸ்மஸ் vlog நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அந்த vlogsம் கண்டிப்பாக நான் வந்து நிறைய அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பஜ்ஜிக்கு சாம்பார், தேங்காய் சட்னி ரெடி ஆயிருக்கு. ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மாமா ஹோட்டல் கிளம்பிட்டாங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு இருந்த கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து நைட்டுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக சப்பாத்தி மாவு வந்து நான் ஈவினிங்கே நம்ம ப்ரீத்தியோட டெமோ எடுக்கையிலே எடுத்துட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு ரெசிபி மாதிரி காட்டலாமேன்னு காட்டுறேன். கோதுமை மாவு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சோண்டு வந்து உப்பு, அந்த தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதில் வெண்டைக்காய் ஆட் பண்ணணும். நீங்கள் என்ன காய் வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து வெண்டைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வெண்டைக்காய் ஆட் பண்ணால் பிடிக்கும், ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதோட உப்பு, அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியதான்.
ஸோ அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு ரொம்ப ஒரு வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஆனால் சப்பாத்தி போடுறப்போ ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா கூட போதும், தாராளமாக போதும். பட் எனக்கு அன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சு, இது ஈவினிங்கே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அந்த வீடியோ ஷூட் பண்ணையிலே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதை தான் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து நான் சப்பாத்தியாக போட்டுக்கிட்டேன். நான் வந்து எனக்கும் சப்பாத்தி போட்டுக்கிட்டேன், மாமாவும் ஓகே நீ அது மாமாவுக்கும் பிடிக்கும், ஸோ நீ வந்து ஹாட் பேக்கில் வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், இல்லாட்டி நான் கடையில் இடையில வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு 2, மாமாவுக்கு 3 அந்த மாதிரிங்கிற மாதிரி ஒரு 5 சப்பாத்தி கிட்ட அது வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி தொக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கணும், அதே மாதிரி கெட்டியாக செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நைட் டின்னர். யூஸ்வலாக ஒரு ஸ்மூத்தி இல்லை சூப்பு அந்த மாதிரி முடிச்சிருவேன். இன்றைக்கி இது எல்லாமே அந்த ப்ரீத்தி ஜோடியாக்னால நான் இது எல்லாமே இல்லாட்டி பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் கேர் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஸ்கின் கேர் இது பண்ணிவிடுவேன். ஸோ இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக சாலட் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வந்து தக்காளி தொக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்தி பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப நார்மல் சப்பாத்தி மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா நீங்கள் இதே முருகை விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ஏன்னா அந்த வெண்டைக்காய் போட்டிருக்கிறதுனால. இதை நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் செப்பரேட் வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்கு இன்றைக்கி வந்து ஹிமாலயாலேருந்து ஃபேஸ் வாஷும், பயோடெக்லேருந்து ஸ்க்ரப்பும், அப்புறம் வந்து குட் வைப்ஸ்லேருந்து ஃபேஸ் பேக்கும் எடுத்திருக்கேன். இது 3 தான் எடுத்திருக்கேன். சாட்டர்டே சண்டேஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஸ்கின் கேர் வந்து பார்த்துக்குவேன். ஸோ அதனால் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து நெயில் கேர் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் ஏற்கனவே மெனிக்யூர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். பட் மெனிக்யூர் இல்லாமல் நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேஸில் வந்து சாட்டர்டே நைட் வந்து எல்லா நெயில் பாலிஷையும் ரிமூவ் பண்ணிவிடுவேன். சண்டே நைட் இல்லை மண்டே மார்னிங் வரைக்கும் நான் எந்த நெயில் பாலிஷுமே போட மாட்டேன். ஒன்ஸ் வந்து நீங்கள் நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சும்மா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாதாம் ஆயில் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருந்துச்சு, பாதாம் ஆயில் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேஸ்லின் எடுத்துக்கோங்க. வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஹேண்ட் க்ரீம். மாய்ஸ்சர் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு கொடுக்கறதுக்கு தான், உங்கள் நெயில்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு தான், உங்கள் நெயில்ஸ் நல்லா ப்ரீத் ஆகிறதுக்கு, அது நல்லா வந்து கொஞ்சம் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்லாம் கிடைக்கிறதுக்கு, அதனால தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறணும். ஒரு 2 நாள் நீங்கள் நெயில் பாலிஷ் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் நெயில் பாலிஷ் போடாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் விரலில் வந்து இதை நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. நான் இது மட்டும் தான் செய்வேன், இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாலாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இது செய்வேன். இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து மெனிக்யூர் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அது வந்து மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி நான் வந்து மெனிக்யூர் பண்ணிக்குவேன். எல்லாமே வீட்டிலே தான் பண்ணிக்குவேன். இதுக்குன்னு பார்லர்லாம் நான் போக மாட்டேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்குன்னு நான் பார்லர்லாம் போக மாட்டேன். இதுவே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப உடையாது அப்படின்லாம் இல்லை, எனக்கும் நெயில்ஸ் எல்லாம் உடையும், பட் அந்தளவுக்கு உடையாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து எல்லா நெயில்ஸுமே லாங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உடஞ்சிச்சு அப்படின்னாலும் சீக்கிரமே நல்லா வளர்ந்துரும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நெயில் கேர் பண்ணிப்பேன், வீக்லி ஒன்ஸ் பண்ணிப்பேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி புக் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன், இல்லை உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதுனா யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் போகும். மோஸ்ட்லி வந்து புக்கு தான் படிச்சுட்ருப்பேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய நைட் டைம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மாமா வந்தாங்கன்னா ஒரு லாங் ட்ரைவ் போவோம், இல்லை ஷார்ட் ட்ரைவ், சின்ன ட்ரைவ் ஒன்று போவோம். அதோட என்னோடய டே வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் புதுசாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.